ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள். இது வந்துட்டு ஒரு ஆர்டருக்கு தான் தென்காசி போகுது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்துட்டு டேப் கூட போடுறதுக்காக புதுசாக என்கிட்ட கேட்டிருக்காங்க. 10 ரோல் கேட்டாங்க. ஒரு ரோல் வந்துட்டு நான் சாம்பிளுக்கு வந்து சனிக்கிழமையே டிஸ்பேச் பண்ணிட்டேன் கொரியரில், எஸ்டி கொரியரில். இன்றைக்கி வந்துட்டு 9 பண்டலும் மொத்தம் அவங்களுக்கு 10 பண்டிலு. நேற்று ஒரு சனிக்கிழமை 1 கொரியர் பண்ணிட்டேன். அதோடு சேர்த்து மொத்தம் நம்மளுக்கு 10 பண்டல். சரிங்களா? 10 பண்டலில் வந்துட்டு இங்கே பாருங்கள், 2, 4, 6, 8, 9 பண்டல் இருக்குது. 9 பண்டல் 9 ரோல் டேப்புமே 20 கட்டு ஒயரும் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 20 கட்டு ஒயர்லேயும் வந்துட்டு 2 கலர் கேட்டிருந்தாங்க. இது ராணி பிங்க்கு, ஆப்பிள் பிராண்டு தான் கேட்டிருந்தாங்க. ராணி பிங்க்கு 2 பண்டிலு 2 ரோலு, பேரட் க்ரீனு 2 ரோலு, பிளாக்கு 2 ரோலு, ராமர் க்ரீனு 2 ரோலு, டார்க் ஆரஞ்சு 2 ரோலு, பிளாக். இது காப்பி கலர். காப்பி கலரும் பிளாக்கும் வேறு வேறு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இது பிளாக்கு, இது டார்க் ப்ரௌனு 2 கட்டு, ப்ளூ 2 கட்டு, இதுலேயே ஒயிட் ஒரு 2 கட்டு கேட்டிருந்தாங்க. அப்புறம் அதில் கோடு போட்ட ஒயர் எப்படி இருக்கும், நான் பார்த்தது இல்லைம்மா அப்படின்னாங்க. ஒரு சாம்பிளுக்கு ஒரு 2 கட்டு வைக்கிறேங்க சிஸ்டர் அப்படின்னு. சரிம்மா வச்சு விடுமா அப்படின்னாங்க. அப்புறம் இது சாம்பிளுக்கு 2 கட்டு வச்சுட்டேன். அப்புறம் டால்பின் ஒயருங்கிறாங்களேம்மா, அது உங்கள் கிட்ட இருக்கா, உங்களோட வீடியோவில் நான் பார்த்தேன் அப்படின்னாங்க. இருக்குது சிஸ்டர் அப்படின்னு. நான் ஆப்பிள் பிராண்டு தான்மா போடுறேன். எங்கள் ஊரில் அந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நான் எனக்கு ஃபுல்லாமே ஆப்பிள் பிராண்டில் போட்டுருங்க. 2 பீஸ் சாம்பிளுக்கு மட்டும் எனக்கு நீங்கள் டால்பினில் வைங்க அப்படின்னாங்க. சரி, எடுத்து நான் உங்களுக்கு பிரித்து காமிச்சேன் வீடியோவில். இதில் பிரித்து காமிச்சேன் பாருங்கள். இது ராமர் க்ரீனு. ஆனால் இந்த மாதிரி இருக்குது. ராமர் க்ரீன் தான் சூப்பராக இருக்கும் கலரு பாருங்கள். இது நம்ம ஆப்பிள் பிராண்ட் ராமர் க்ரீன் இல்லை, இது மயில் கழுத்து கலரு. மயில் கழுத்து கலர் உங்களுக்கு எப்பவுமே இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். மயில் கழுத்து கலரு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோஸில் அப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 கட்டு கேட்டிருந்தாங்க. மொத்தம் பாருங்கள், 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. நேற்று 1 அனுப்பிச்சிட்டேன். மொத்தம் 10 ரோலு, 10 டேப் ரோலுமே 20 கட்டு ஒயரும் இன்றைக்கி நான் எம்எஸ்எஸில் போட்டு விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது தென்காசி தான் போகுது. இந்த மாதிரி ஒயர்ஸுகள் டேப்புகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஒரு சிஸ்டர் வாட்ஸ்அப்பில் 2-3 நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நானும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு சார்ட் அனுப்பி வச்சேன். அப்புறம் எங்ககிட்ட ஒரு செல்லு தான் இருக்குது. என் வீட்டுக்காரரு 8லேருந்து 10 மணி வரைக்கும் அவர் பார்ப்பார். அதுக்கப்புறம் கொடுத்தாருன்னா 1 ஹவராக ½ ஹவராக பார்த்துட்டு நான் 10:30 மணி 11 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன். அப்புறம் பார்க்கும்போது நீங்கள் ரிப்ளைவே பண்ணல சரியா அப்படின்னாங்க. இல்லைம்மா, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் தான் வச்சுருந்தார் போன, நான் ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அவங்க ஒயர் கேட்டிருந்தாங்க. கேட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை மணி ஒரு 6 மணி 7 மணி ஆட்டம் இருக்கும். எனக்கு இப்போ டிஸ்பேச் பண்ணிடுங்க, எனக்கு ஒயர் போடுறதுக்கு வேணும் அப்படின்னாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, சண்டே உங்களுக்கு யார் கொரியர் திறந்து வச்சுருக்காங்க, சண்டே லீவு, மண்டே தான் கொரியர் போட முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு என்ன சிஸ்டர் நீங்கள் இவ்வளோ ரூடாக பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமையே பணம் போடவே இல்லை. ஞாயிற்றுக்கிழமையே கொரியர் போட்டு விடுங்க அப்படின்னு. எப்படி ஞாயிற்றுக்கிழமை சண்டே லீவு எங்கள் ஊர் பக்கம் கொரியர், எல்லா ஊர் பக்கமானு தெரியாது, எங்கள் ஊர் பக்கம் சண்டே லீவு. காலையில் இப்போ ஒரு 11 மணிக்கு கொரியர் டெலிவரி வேணால் பண்ணுவாங்க, பட்டு புக்கிங் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உடனடியாக போட முடியும்? அதுக்கு நான் மண்டே தான்மா போட முடியும்
வந்து ஞாயிற்றுக்கிழமை யாரும் திறந்து வச்சுருக்க மாட்டாங்கன்னு சொன்னதுக்கு அவங்க இருந்துட்டு, நானும் எல்லாம் பார்சல் போடுறவங்க தான், நான்லாம் வந்து பார்சல் எடுக்கிறவங்க போடுறவங்க தான், எங்களுக்கு தெரியாதா ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு, என்ன இவ்வளோ ரூடாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னோடய வாய்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோவிலேயே எப்படி சொல்கிறது, கணீர் கணீர்னு தான் வரும். நான் சாஃப்டாக பேசினாலும் ஹார்டாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த சிஸ்டருக்கு அப்படி தோணியிருக்கும் போல் இருக்குது, நீங்கள் ரொம்ப ஹார்டாக பேசுகிறீங்க, ரூடாக பேசுகிறீங்க அப்படின்னாங்க. என்ன வேணால் சொல்லிட்டு போகட்டும் அப்படின்ட்டு நான் ரிப்ளைவே தரல. சரிங்களா? இந்த மாதிரி வேணும்னு சாட்டும் வாங்கிக்கிறாங்க, கிளாஸ் ஒயர் சாட்டும் ஆப்பிள் பிராண்டு சாட்டும். கேட்டோம்னா நானும் போட்டு விட்டேன்னா அவங்க சாட்டை வாங்கிட்டு ஒயர் வாங்காத பாட்டுக்கு எது ஒன்று சொல்லி என்னைய குத்தம் சொல்லிட்டு போயிடுறாங்க. இருக்கட்டும், அவங்க நல்லா இருக்கட்டும், விடுங்க. அப்புறம் வந்து சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு ஃபோன் வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபோனில் வந்து ஒரே நிமிஷம் இருங்க, பார்க்குறேன், ஒரு நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்பர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான ஒரு ஃபேம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது என்னன்னு கூட எனக்கு தெரியல. 91 97 51 68 32 28 இந்த நம்பரில் இருந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் டிபியில் வந்து வராகி அம்மன் போட்டிருந்தாங்க. வராகி அம்மன் வந்து ரெட் கலர் புடவையில் நல்லா சூப்பராக இருந்தாங்க. அப்புறம் எனக்கு வந்துட்டு 7001 ரூபா சென்ட் ஆகிருக்கு. அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்க விரும்பலை, ஏன்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் நிறையா பேர்த்தோட பேர்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் நான் வந்து நம்பரை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்னோடய செல்லில் வந்து 7001 ரூபா க்ரெடிட் ஆகிருக்கு. சுதந்திர தின விழாவை முன்னிட்டு எனக்கு வந்துட்டு 7001 ரூபா வந்திருக்கு. நீங்களும் இந்த கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 7001 ரூபா வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி அவங்க மெசேஜில் டைப் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க பேர் வந்து சுமதின்னு நினைக்கிறேன். சுமதிங்கிறவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, என்கிட்ட முன்ன பின்ன கான்டாக்டும் இல்லை. இருங்க, பேரும் சுமதின்னு தான் வந்துருந்துச்சு, சுமித்ராவோ சுமதியோ வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபேக்காக நம்ம ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் இருந்து பணம் பூராவும் போயிடும், அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும். தயவுசெய்து இந்த மாதிரி ஸ்கேம் லிங்க்கெல்லாம் வந்தால் தயவுசெய்து கிளிக் பண்ணாதீங்க. எனக்கு வந்ததை நான் சொல்கிறேன், எனக்கு இந்த நம்பரில் இருந்து தான் வந்துச்சு. நம்பர் நோட் பண்ணிக்கிங்க, நம்பர் வேறையாக கூட வரலாம். எனக்கு வந்து சனிக்கிழமை வந்தது. சனிக்கிழமை ஒரு மணி உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும், நான் போய் பார்க்கல. தயவுசெய்து அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் யாரும் வந்து கிளிக் பண்ணாதீங்க. எனக்கு வந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன், உஷாராக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபோர்ஜரியான விஷயங்களும் நிறைய நடந்துகிட்ருக்கு. நாம் அதுக்கப்புறம் புகார் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த பணம் நம்ம கைக்கு கிடைக்குமாங்கிறது தெரியாது. நம்ம புகார் மட்டும்தான் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கணும். நம்மளை கூப்பிடுவாங்க, நம்மளை கேட்பாங்க, நம்மக்கிட்ட பணம் வரும்னு. தயவுசெய்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளாரையும் போய் பார்க்காதீங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போய் பாருங்கள், பணம் ஏறி இருக்கா இல்லையான்னு. ஏறி இருந்தால் மட்டும் அவங்கக்கிட்ட போய் பேசுங்க, இல்லையா விட்டுருங்க. இந்த மாதிரி யாருங்க 7001 ரூபா சும்மா போட்டுவிடுவா? கேப்பையில் நெய் வடியுதுன்னா யார் நம்புவா? எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்கள். தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு ஒரு வேண்டுகோளாக நான் சொல்கிறேன், தயவுசெய்து இந்த நம்பர் வந்து உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் அந்த நம்பரை மட்டும் நோட் பண்ணி வச்சுருந்தேன். என்னோடய வாட்ஸ்அப்பில் நிறையா இருக்கிறதுனால நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கக்கூட விரும்பலை, கிளிக் பண்ணிடுவோன்னு பயமாக இருக்குது. அதனால் ஓகேங்களா, இந்த மாதிரியெல்லாம் இதோட எனக்கு 2வது ட்ரிப்பு வந்துருச்சு. மொதல் ட்ரிப்பு வந்தப்போ டெல்லியிலேருந்து ஒரு ராங் நம்பரில் வந்து எனக்கு வந்துச்சுன்னு சொல்லி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு டைம் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வந்து சிஸ்டர் நீங்கள் கலருக்கு 2 உங்கள் கலர் உங்கள் சாய்ஸ் நீங்கள் போட்டுருங்க. நாங்கள் எனக்கு கூட போடுறோம் இல்லையா, நம்மளுக்கு தெரியுமில்ல எந்தெந்த கலர் எப்படி மேட்ச் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கலர்ஸ் நான் மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒயர் கோடுகள் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஆல் டைப் எல்லா டைப்புமே போடுவேன். இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற நண்டு கூட என்கிட்ட வாட்ஸ்அப்பில் எவ்வளவுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
தயவுசெய்து அவங்கவுங்க ரேட் அவங்கவுங்க வச்சுக்கோங்க. ரோல் கணக்கு மட்டும்தான் நான் ரேட் போட்டு விலைகள் சொல்லுவேன். இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நீலவேணி மாணிக்கம், எடப்பாடி, சேலம் மாவட்டம். அப்புறம் நிறைய பேர் வந்து நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க ஷாப் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னோடய வீடியோஸை பார்ப்பாங்களா மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல. இது எல்லாமே ஒயர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் மூட்டை மூட்டையாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்ப்பாங்களா இல்லையான்னு தெரியல. ஒன்றா ரெண்டாக பார்த்துட்டு உடனே வாட்ஸ்அப்புக்கு வந்துடுறாங்க, இல்லைன்னா கால் பண்ணிடுறாங்க. நான் வந்து கடையெல்லாம் எதுவும் வச்சு விற்கல சரிங்களா. வீட்டில் வச்சு தான் உட்காந்து நான் விற்கிறேன். வீட்டில் வந்து வச்சுட்டு விற்கிறேன் சரிங்களா. இங்கே பாருங்கள், இது வீடு எல்லாத்துக்குமே தெரியும். நான் வீட்டில் தான் உட்காந்துட்டு, எங்கள் வீடு இது தான் பாருங்கள் சரிங்களா. இதுதான் எங்கள் வீடுங்க. இப்படி தான் நான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். சின்ன வீடு தான். அப்புறம் வந்து ஆடி 18க்கு கரைக்கட்டி விட்ருக்கேன். எல்லாம் வலிக்கணும், வேலை இருக்குது, நிறையா வேலை இருக்குது சரிங்களா. இது வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை எடுத்தேன், திங்கக்கிழமை டிஸ்பேச் பண்ணிடுவேன். வீடியோ டைம் இருக்கிறப்ப போட்டுடலாம் அப்படின்ட்டு. நிறைய பேர் கடை வச்சுருக்கீங்களான்னு கேட்குறீங்க. நான் கடை வைக்கல ஃப்ரெண்ட்ஸ், கடை இல்லை. நான் வந்து வீட்டில் தான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி டேப் ரோல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். டேப் ரோல் வந்து எவ்வளோ கிலோ இருக்குன்னு கேட்குறீங்க. இது கரெக்டாக அக்யூரேட்டாக 2.25 கிலோ இருக்கும். இந்த டேப் ரோல் வந்து 3/4 இன்ச்சு டேப் ரோல், பட்டைக்கூடை போடுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுற கூட. இது வந்து காட்டன் டேப் ரோல். இது நான் தயாரிக்கிற இடத்துலையே எடுக்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி தேவைகள் பல்காக வேணும்னாலும் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஒன்று சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.